இதற்கு தடவி கொடுக்கறதுக்கோ இதுக்கு முத்தமிடுறதுக்கோ இஸ்லாத்தில் எந்த விதமான தடைகளுமே கிடையாது. உங்களுடையே வளரக்கூடிய உங்களுக்கு காலையே சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு விலங்கு. இது நஜீஸ் இல்லை அப்படிங்கிற தரமான முத்திரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. பூனைன்னு கிடையாது, எல்லா விலங்குகளுக்குமே உணவளிக்கிறது, இரக்கம் காட்டுறது, தண்ணீர் கொடுக்கறது எல்லாமே ஒரு இபாதா. இஸ்லாம் அது ரொம்பவே ஆதரிக்குது. இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் அது நிச்சயமாக நமக்கு பயனளிக்கும். பூனை வாய் வைச்ச தண்ணீரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலு எடுத்திருக்காங்க. பூனை சாப்பிட்ட உணவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பிட்டு இருக்காங்க. விலங்குகள் எல்லாத்துக்குமே நம்ம இரக்கம் காட்டணும். அதை நம்ம துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்துறதை இஸ்லாம் ரொம்பவே கண்டிக்குது. இந்த மாதிரியான கெட்ட ஷைத்தான் ஜின்கள் நம்ம வீட்டில் இருந்தாலுமே சூரத்துல் பக்ரா ஓதுனா அது விரண்டு ஓடிடும். அந்த சூரத்துல் பக்ராவை எதிர்த்து அதை நம்ம வீட்டில் இருக்கிற சக்தியை அல்லாஹ் அதுக்கு கொடுக்கவே இல்லை. நீங்கள் இரக்கம் காட்டுங்க, உங்களுக்கு இரக்கம் காட்டப்படும். இதுதான் இஸ்லாம்.